காஷ்மீர்லேயே குண்டு வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் செங்கோட்டையில் வைக்கணும், செங்கோட்டையில் நியர்பை வைக்கணும்? அதில் என்ன அவங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது? அதாவது ஆர்டிக்கல் 370 நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்காகத்தான் வந்து என்ன செய்கிறோம், பகல்காம்ங்கிற இடத்துல முதல்ல புல்வாமாவில் பண்ணோம், அதுக்கப்புறம் பகல்காமில் பண்ணோம். பகல்காமில் 26 பேர்ட்ட வந்து சுட்டு கொண்டதே எதுக்கு தெரியுமா? இந்த வந்து ஆர்டிக்கல் 370 நீங்கள் ரிவோக் பண்ணி எங்கள் மண்ணை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத அவங்க தெரிவிக்கிறானுங்க. அப்போ அவங்க வந்து பதுங்கி இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஷே முகமது என்கின்ற ஒரு தீவிரவாத அமைப்புக்கு உதவிகரமாக இருந்தாங்க. ரகசியமாக உதவி செய்தவர்களுக்கு எல்லாருமே அவங்களுடைய வீடுகளெல்லாம் வந்து தரைமட்டமாக இடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஊடகத்தின் மூலமாக பார்த்துருக்கீங்க. இந்த ஆப்ரேஷன் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலாக 16வது நாள் இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒன்று நடத்தப்பட்டது. ஆப்ரேஷன் சிந்தூரில் மசூர் அசார் அப்படிங்கிற தீவிரவாத யார், ஜெய்ஷே முகமதுடைய தலைமை செயலாளர் அவர் தான். காஷ்மீரில் இருக்கிற ஒரு மசூதிக்கு அருகில் ஒரு கல்யாண மண்டபம் போல் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அதில் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார், ஆயுதங்களை சேமித்து வைக்கிறார். அப்படிங்கிற ஒரு இடம் வந்து தகர்க்கப்பட்டது அப்படிங்கிறது. அதில் மசூத் அஜாரும் வந்து இறந்து விட்டாரா இல்லையா, நல்ல வேளையாக வந்து அவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்து நமக்கு கிடைச்சது உங்களுக்கு தெரியும்.